ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான எக்ஸாம் பார்த்தா நடந்திருக்கு. ஸோ எக்ஸாமில் எந்தமான கொஷின் கேட்டிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துக்குமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு ஆல்மோஸ்ட் தேதி பார்த்தா முடிய போது கடைசி தேதி. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தா இப்போதைக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை போஸ்டல் மூலமாக ப்ரொவைட் பண்ணி எக்ஸாமே பார்த்தா நடந்து முடிஞ்சிருக்கு. ஹால் டிக்கெட் வராதவங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அப்படி உங்களுக்கு எக்ஸாம் தேதியும் ஹால் டிக்கெட் வரல அப்படின்றவங்க நியரஸ்ட்டாக இருக்க தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு ஏன் ஹால் டிக்கெட் வரல, எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. போஸ்டல் மூலமாக மட்டும்தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் போஸ்டல் மூலமாக வருது. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு தேதி கொடுத்துருந்தாங்க. அந்த தேதி தான் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும். வராதவங்க தாலுக்கா ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எந்தமான கொஷின் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள், உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் அங்கே எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எந்தமான கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓவராலாக எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 30 மதிப்பெண் இருக்க போது. எல்லா மாவட்டத்துக்குமே 30 மதிப்பெண் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அவங்க பாருங்க, சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த பார்த்தா அந்த சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்ற மாரி ஒரு கட்டுரை மாரி கொடுத்துட்டாங்க. பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடை தருக. அவங்களே பார்த்தா ஒரு பேரா மாரி கொடுத்துட்டாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண்க. ஸோ 15 மதிப்பெண்களுக்கு அந்த பேராகிராஃப்லேருந்து தான் கொஷின் இருக்கும். ஸோ இதில் 5 கொஷின் கேட்டாங்க. அந்த 5 கொஷினுக்கான ஆன்சருமே அந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. அதை நீங்கள் சரியான ஆன்சரை எழுதணும். ஒரு சில மிஸ்டேக்கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மிஸ்டேக் எல்லாமே கரெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ 15 மதிப்பெண்களுக்கு அவங்களே பேரா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்டுறாங்க. அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கப்புறம் பகுதியாக பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மதிப்பெண்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் ஏதேனும் 3 நாட்டுப்புற கலைகளை குறித்து எழுதுக. ஏதாச்சும் 3 நாட்டுப்புற கலைகள் குறித்து நீங்கள் பேராகிராஃப் மாரி எழுதுகிற மாரி இருக்கும். அல்லது இன்னொரு கொஷின், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழுடைய பங்கு குறித்து கட்டுரை எழுதுக. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் சைட் பண்ணிட்டு அதுக்கான கட்டுரை மாரி நீங்கள் எழுதுகிற மாரி இருக்குங்க. இதான் 30 மதிப்பெண்களுக்கான ஒரு கொஷினாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது செங்கல்பட்டு மாவட்டம். இங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல 5 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இன்சுலின் எந்த நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்ற ஒரு கொஷின். கேரளாவின் தலைநகரம் என்ன? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? உலக சுற்றுச்சூழல் தினம் என்று எப்போ அனுசரிக்கிறாங்க? பல்லவர்களின் தலைநகரம். இந்த மாதிரி 5 1 வேர்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பேராகிராஃப். இதுக்கு முன்னாடி பார்த்தேன் பாருங்கள், அதேமாரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து 5 மதிப்பெண்ணுக்கான கொஷினாக 2 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃபை பார்த்து அதுக்கு ஒரு 10 மதிப்பெண். அதுக்கப்புறம் மூணாவதாக பாருங்கள், இதில் 5 மதிப்பெண்ணா. செங்கல்பட்டு இறப்பு குறித்து எழுதுக. அதேமாரி வட்டாட்சியருக்கு எவ்வாறு விடுப்பு, உங்களுக்கு லீவுக்கான லெட்டர் எப்படி எழுதுறது, கிராம உதவியாளர் பணிகள் என்ன, கடமைகள் என்ன, அந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கட்டுரை மாதிரி எழுதுகிற மாரி இருக்கும். இது பாருங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களா ஒரு ரீட் பண்ணுறாங்க பேராகிராஃப் மாரி. அந்த பேராகிராஃபை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதுகிற மாரி இருக்கும். அவங்க பார்த்தா ரீட் பண்ணால் நீங்கள் தமிழில் அப்படியே எழுதுனுங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாத தமிழில் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. டாபிக் பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளருக்கான அந்த பணியிடம் கொடுத்து டாப்பிக்கு அவங்க ரீட் பண்ணுவாங்க, அப்படியே நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த மாதிரி தாங்க இருக்க போது உங்களுக்கு கொஷின் ஆன்சர். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொஷின் பேட்டர்ன் மாறுபடுது, எல்லாமே மாறுபடுதுங்க. ஸோ வரக்கூடிய கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அதிகபட்சமாக உங்களுக்கு அவங்க வாசிப்பாங்க, அதை எழுதணும். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதணும். அப்புறம் நீங்களே ஒரு கட்டுரை மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். 30 மதிப்பெண் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க.
டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாறுபடும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒன் வேர்டாக கேட்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃபாக கேட்கலாம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து முடிஞ்சிருக்கு எக்ஸாம், அதை வச்சு இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான கொஷின் அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்னா எந்தமான கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டை டேரெக்டாக ஒரு சில இடங்களில் தாலுக்கா ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் போஸ்டல் மூலமாக இன்டர்வியூக்கு தனியாக ஹால் டிக்கெட் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி தேதியில் அப்போ இன்டர்வியூ நடக்க போகுதுங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம், அதை பார்த்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஒல்தா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.